கடலூர் மாவட்டம் வடலூரில் வீசிய பலத்த சூறாவளி காற்றால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதிக்குள்ளாகினர். கடலூர், வடலூர், பெரியப்பட்டு, சாமியார்பேட்டை, ஆலப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்ததால் பகலே இரவாக காட்சியளித்தது. மேலும் சூறாவளி காற்றால் சாலையில் புழுதி பறந்து முன்னால் செல்லும் வாகனங்கள் கூட கண்ணுக்கு தெரியாத நிலை இருந்தது. இதனால் சாலையில் சென்ற வாகன ஓட்டிகளும் பாதசாரிகளும் இன்னலுற்றனர். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டத்துடன் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மிதமான மழை பெய்தது. அப்சர்வேட்டரி, குறிஞ்சிநகர், பாம்பார்புரம், வட்டக்கனால், கவி தியாகராஜர் சாலை, ஆனந்தகிரி, கல்லறைமேடு உள்ளிட்ட பகுதிகளில் சாரல் மழை பெய்தது. இதனால் மலைப்பகுதி முழுவதும் குளுமையான சூழல் நிலவியது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கனமழை பெய்தது. காமநாயக்கன்பட்டி, கசவன்குன்று, வேலாயுதபுரம், திட்டங்குளம், மூப்பன்பட்டி, இலுப்பையூரணி உள்ளிட்ட பகுதிகளில் 40 நிமிடங்களுக்கு மேலாக மழை பெய்தது. ராபி பருவத்திற்கான விவசாய பணிகளை தொடங்கியுள்ள விவசாயிகளிடையே இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவில்பட்டி அண்ணா பேருந்து நிலையம், திலகராஜ் பாயிண்ட், AKS தியேட்டர் சாலை உள்ளிட்ட இடங்களில் மழைநீருடன் கழிவுநீரும் சாலையில் வழிந்தோடியதால் துர்நாற்றம் வீசியது. மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வரும் ஜனவரி மாதம் குடமுழுக்கு நடத்த திட்டமிட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் கோவில் நிர்வாகம் விளக்கமளித்தது. மீனாட்சி அம்மன் கோவில் புது மண்டபம் புதுப்பிப்பு பணிகளை நிறைவு செய்து பொதுமக்கள் பார்வைக்கு திறக்க உத்தரவிடக் கோரி உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. மனு மீதான விசாரணையின் போது ஜனவரி மாதம் மீனாட்சி அம்மன் கோவில் குடமுழுக்கு நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதால் டிசம்பர் மாதத்திற்குள் புது மண்டப புனரமைப்பு பணிகள் நிறைவேறும் என கோவில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. 100 நாள் வேலை கேட்டு 100க்கும் மேற்பட்ட பெண்கள் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பண்டப்பள்ளி, மோடிக்குப்பம், விஎஸ்புரம், குப்பக்கோட்டூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மக்களுக்கு கடந்த ஓராண்டாக 100 நாள் வேலை வழங்கவில்லை என்று கூறப்படுகிறது. பலமுறை மனு அளித்தும் வேலை வழங்கப்படவில்லை என்று கூறி குடியாத்தம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டம் நடத்தினர். பரமக்குடியில் மகளிர் சுய உதவி குழுக்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் சலசலப்பு ஏற்பட்டது. 2020 மற்றும் 2022 ஆண்டுகளில் மகளிர் சுய உதவி குழு, பெண்கள் நல அறக்கட்டளை சார்பில் தலா 50,000 ரூபாய் கடன் பெற்ற பெண்கள் தவணை முறையில் கடனை திருப்பி அடைத்துவிட்டதாக கூறப்படுகிறது. கடனுதவி பெற்ற பெண்களிடம் கடன் முழுமையாக அடைக்கவில்லை என பரமக்குடி நீதிமன்ற சட்டப்பணிகள் குழு சார்பில் பேச்சுவார்த்தைக்கு அழைத்ததால் அதிருப்தியடைந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு பால் பரிசோதனை கருவி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். ஆண்டிமடம் மற்றும் ஜெயங்கொண்டம் ஒன்றியங்களில் 20 பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கங்களுக்கு 17,48,000 ரூபாய் மதிப்பில் பால் பரிசோதனை கருவிகள், எடை இயந்திரங்கள் உள்ளிட்ட பொருட்கள் வழங்கப்பட்டன. விடுதலை போராட்ட வீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மாநில அரசின் ஓய்வூதியத்தை மாதம் 22,000 ரூபாயாக அதிகரித்து தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. மேலும் விடுதலை போராட்ட வீரர்களின் வாரிசுகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மாநில அரசு குடும்ப ஓய்வூதியம் மாதம் 12,000 ரூபாயாகவும் உயர்த்தப்பட்டுள்ளது. இதேபோல வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், முன்னாள் மன்னர் முத்துராமலிங்க விஜய ரகுநாத சேதுபதி, செக்கிழத்த செம்மல் வ.உ. சிதம்பரனார் ஆகியோரது வழித்தோன்றல்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சிறப்பு ஓய்வூதியம் மாதம் 11,000 ரூபாயாக உயர்த்தி அரசு ஆணையிட்டுள்ளது. அனைத்து மதங்கள் மீதும் மதிப்பு கொண்டிருப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி B.R. கவாய் தெரிவித்துள்ளார். அண்மையில் யுனெஸ்கோவின் பாரம்பரிய அந்தஸ்து பெற்ற மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுராஹோ கோயிலின் சேதமடைந்த விஷ்ணு சிலையை புதுப்பிக்க கோரிய மனுவை விசாரித்த அவர் விளம்பரத்திற்காக வழக்கு தொடரப்பட்டதாக கூறி தள்ளுபடி செய்தார். மேலும் மனுதாரரை விஷ்ணு மீது அதிக பற்று கொண்டிருந்தால் தியானம் செய்யுமாறு தெரிவித்தார். தலைமை நீதிபதி B.R. கவாயின் கருத்து சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில் அவர் இவ்வாறு விளக்கமளித்துள்ளார். இஸ்ரேல் தாக்குதலால் காசாவில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 65,000 கடந்தது. கடந்த 2023 ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் இஸ்ரேல் ஹமாஸ் படையினரிடையே கடும் மோதல் நடந்து வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போரில் காசாவில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 65,062 உயர்ந்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் ஏறத்தாழ 79 பேர் பலியானதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதேவேளையில் காசாவில் ஹமாஸ் ஆயுத குழுவினருக்கு எதிரான தாக்குதலை மேலும் தீவிரப்படுத்த இஸ்ரேல் திட்டமிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
அமெரிக்க முன்னாள் அதிபர் பராக் ஒபாமாவின் நிகழ்ச்சியில் பாலஸ்தீன ஆதரவு குரல் எழுந்தது சர்ச்சையை கிளப்பியது. தனியார் ஊடகத்துக்கு ஒபாமா பேட்டியளித்துக் கொண்டிருந்த போது கூட்டத்தில் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக சிலர் குரல் எழுப்பினர். இதற்கு சட்டென எதிர்வினையாற்றிய ஒபாமா தான் தற்போது அதிபர் இல்லை என்றும் அரசின் தற்போதைய வெளியுறவுக் கொள்கைக்கு தான் பொறுப்பல்ல என்றும் கூறினார். Please. Sir, I'm not the President of the United States currently. So there's no point in shouting at me. There's no point in shouting at me about it. I'm not in charge of foreign policy currently.